கேளாமா 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதோட 4வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. எல்லாம் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாமே. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருந்த போது இந்த வசனத்தை நான் தியானிக்கிறேன் என்பது யாருக்கு தெரியாது. இங்கே அந்த ஆராதனை நடத்துகிற தேவனுடைய நான் பார்க்கும்போது நான் ஒரு பாடல் கூட அவங்களுக்கு சொல்லி இந்த பாட்டை பாடுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் அவங்க பாடும்போது முதல் பாட்டு என்ன பாட்டு தான் பாடினாங்க தெரியுமா? இரத்த கோட்டைக்குள்ளே. 2வது ஒரு பாட்டு பாடினாங்க. அதுலேயும் என்ன வார்த்தை வந்துச்சு தெரியுமா? இரத்தத்தினால உள்ள விடுதலை குறித்து வந்துச்சு. 3வது ஒரு பாட்டு பாடினாங்க. அதுலேயும் என்ன பாட்டாக இருந்துச்சு தெரியுமா? இயேசுவின் நாமமே ஜெயம் ஜெயமே ஆமென். எல்லாமே இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் தேவன் கொடுத்த வார்த்தைகளை நான் நினைத்து கர்த்தரை நான் துதிக்கிறேன். உண்மையாகவே கர்த்தர் எவ்வளோ நன்மைகளை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு அவர் எழுதும்போது இந்த வார்த்தையை அவர் எழுதுகிறார். எப்படி சொல்கிறார்னா, எங்களுடைய போர் ஆயுதங்கள் ஆமென் 3வது வசனத்தில் வாசிக்கும்போது, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை, அந்த வார்த்தையெல்லாம் சேர்ந்து சொல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலன் உள்ளவைகளாக இருக்கிறது. எவ்வளோ பெரிய மேன்மையை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஆமென். பொதுவாகவே இந்த உலகத்தில் ஆமென் தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக அநேக போர் ஆயுதங்களை என்ன செய்திருக்காங்க? ஏற்படுத்தி வைத்திருக்கிறாங்க. ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு, ஆமென், ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்பம் என்று சொல்லி பல விதத்தில் தன்னுடைய போர் ஆயுதங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் எல்லா போராயுதங்களை காட்டிலும் ஆவிக்குரிய நிலைமையில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற போராயுதம் சாதாரணமான போராயுதம் அல்ல, வல்லமுள்ள போராயுதம். விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது என்ன போராயுதம்னா, மனுஷனால் செய்யக்கூடாததும் உலக பொருட்களால் செய்யக்கூடாததும் ஆமென் அற்புதம் நிறைந்ததுமாக இருக்கிற ஒரு போர் ஆயுதங்களை தேவன் நம்முடைய கையில் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாதாரணமாக நம்ம என்ன காரியத்தை சாதாரணமாக நினைக்கிறோமோ அதில் தான் கர்த்தர் வல்லமையே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சாதாரணமாக மனுஷனுடைய பார்வையில் சாதாரணமாக எது நினைக்கப்படுதோ அதுதான் கர்த்தருடைய பார்வையில் அது விலையேறப்பட்டது. ஆவிக்குரிய மனுஷனுக்கும் அது விலையேறப்பட்டது. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் தந்திருக்கிற போர் ஆயுதங்கள், அதில் ஒரு 4-5 போர் ஆயுதங்களை உங்களுக்கு முன்னிறுத்த விரும்புகிறேன். வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற போர் ஆயுதங்கள் ரொம்ப விசேஷமானவைகள். ஒன்று வாசிங்க பார்க்கலாம். நல்ல தெரிந்த வேத பகுதி தான் நீதிமொழிகள் 18வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். எல்லாம் சேர்ந்து சொல்ல முடியுமா? கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஆமென். முதல் போராயுதம் என்ன தெரியுமா? கர்த்தரின். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தரின். பயந்து சொல்லாதீங்க, கர்த்தரின். ஆமென். நாமத்தை சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன் தெரியுமா? எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த நாமத்தை இன்னைக்கு விளக்க போனால் இந்த நாள் முடிஞ்சால் கூட விளக்க முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய நாமத்தில் அவ்வளோ மேன்மை கர்த்தர் வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆபத்தான நேரத்தில் அவருடைய நாமத்தை சொல்லி பாருங்க, இயேசுன்னு சொல்லி பாருங்க, அந்த நாமத்தில் ஒரு ஜீவன் இருக்குது. ஆமென். ஆமென். நாமம், கர்த்தருடைய நாமம் என்று சொல்லும்போது அது விசேஷமானது. அதனால தான் இன்னைக்கு இந்த பாடல் பாடும்போது அதிலே சொல்லப்பட்டு பாருங்க, பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம். ஆமென். ஊற்றுண்ட பரிமள தைலம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் சொல்லப்போனா ஆமென் அவருடைய நாமம் சகலவற்றை பார்த்து கொள்கிற ஒரு நாமம். ஆமென். இந்த நாமத்தை குறித்து சொன்னால் ஒரு மனுஷன் ஒரு நாமம் தரிக்கப்பட்ட ஜனமா கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்திருக்கிறார்? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு என் நாமம் தரிக்கப்பட்ட
என் ஜனங்கள். இன்னைக்கு எத்தனை பேரால சொல்ல முடியும் என்னுடைய சரீரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது? ஆமென் சொன்னவங்களுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை தரிக்கப்பட்ட தேவனுடைய ஜனம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார்? பதில் கொடுக்கிறார். ஒவ்வொரு ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். அவருடைய நாம தரிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடைக்கலத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். 1-2 வசனத்தை உங்களுக்கு முன்னிறுத்த விரும்புகிற வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 113வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 113வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. அவருடைய நாமம் இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி நாமங்களை கொடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது ஆமென் முடிக்கிற திசை வரைக்கும், அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படத்தக்கது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் வெளியேறப்பட்டது. ஆமென். சொல்ல 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 அதனுடைய மகிமை விசேஷமானது. ஹல்லேலூயா. எத்தனை பேரால கர்த்தருடைய நாமத்தை சொல்ல முடியும்? ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அநேகர் துன்மார்க்க வாழ்க்கையில் வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட போய் சொல்லுங்க இயேசுன்னு சொல்லுங்க அப்படின்னா அந்த நாமத்தை எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்பாங்க. அநேகர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். அந்த நாமத்தை மட்டும் நீ என்ன செய்திராத, சொல்லிடாத. அந்த நாமத்துக்குள்ளால் இருக்கிற விசேஷத்தை புரிந்து கொள்ளாததுனால அவங்க நாமத்தை உச்சரிக்க கூட என்ன செய்ய மாட்டாங்க, வாயில் உச்சரிக்க மாட்டாங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அந்த நாமத்தை உச்சரிக்கிற இடத்துல கூட ஒரு அற்புதத்தை கர்த்தர் காண செய்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவேன் கூப்பிட்ட இடத்துலலாம் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? இறங்கி வந்திருக்கிறார். இது ஒரு பெரிய நாமம். ஆமென். அது மட்டும் இல்லை, ஒரு பெரிய போராயுதம். வேதத்தில் நீங்கள் வாசிக்கும்போது கடந்த வாரத்தில் கூட நம்ம அது தியானித்தோம். தாவீது ஆமென் கோலியாத்துக்கு முன்பாக நிற்கும்போது ஆமென் நீ சேனைகள் நாமத்தை நீ என்ன செய்கிற, நிந்திக்கிற. அதே நாமத்தினால நான் வருகிறேன்னு சொல்ல போது கர்த்தர் அந்த இடத்துல என்ன செய்தார்? அற்புதத்தை செய்தார். விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய நாமத்தை எந்த இடத்துலலாம் உச்சரிக்கிறோம். எத்தனையோ சாட்சிகளை இந்த நாட்களில் கர்த்தர் சொல்ல வச்சிருக்கிறார். எப்படி தெரியுமா? ஆபத்தான நேரத்தில், நேற்று இரவு நேரத்தில் காலை தினத்தில் தியானிச்சுட்டு இருக்கும்போது, காலை ஜபத்தில் தியானிச்சுட்டு இருக்கும்போது இந்த நாமத்தை குறித்து தியானிக்கும்போது ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுத்து, ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது, அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நமக்கு செவி சாய்க்கிறார். அது எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. ஆமென். இருக்கீங்களா? ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய நாமம் வெளியேறப்பட்டது. ஆமென். கர்த்தருடைய நாமம் அற்புதம் உள்ளது. ஹல்லேலூயா. அந்த அற்புதமான நாமத்தை தொழுது கொள்கிற நீங்களும் நானும் பாக்கியம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. தொழுது கொள்கிற யாவரும் பாக்கியம் உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். ஆமென். உபாகமம் 28வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து உலக ஜனங்கள் என்ன செய்வாங்களாம்? பயப்படுவாங்க. அதோட எனக்குதா இல்லை. மல்கிய தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்க. கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக ஒரு ஞாபக புஸ்தகத்தை கர்த்தர் அவங்களுக்காக வைத்திருக்கிறாராம். எவ்வளவு அழகான வார்த்தை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை தான் அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் பேசி கொண்டிருப்பார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவர்களுக்கு முன்பாக என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எப்போ பேசினாலும் அவருடைய நாமத்தை முன்னிறுத்தி பேசி பாருங்க, உங்களுக்காக ஒரு ஞாபக புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளை எப்பவும் பேசும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவருடைய நாமம் வெளியேறப்பட்டது, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்.
எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமென்? தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றுக்கு ஒன்று கூட நேரத்தில் ஆமென் உலகத்துடைய காரியங்களை முக்கியப்படுத்த மாட்டாங்க. யார் காரியங்களை முக்கியப்படுத்துவாங்க தெரியுமா? வேதாகமத்தில் உள்ள காரியங்களை முக்கியப்படுத்துவாங்க. அவருடைய வல்லமுள்ள அவருடைய நாமம் வல்லமுள்ளது என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்வாங்க? பேசுவாங்க. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தியானிக்கிறவர்களுக்காக, கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக ஒரு ஞாபக புஸ்தகம் என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். இத்தனை நாட்கள் தேவ சமூகத்தில் ஆராதிக்க வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எத்தனை நாள் தேவனுடைய நாமத்தை நீங்கள் தியானிச்சிங்களோ, தியானித்த அத்தனை நாட்களுடைய காரியங்களையும் கர்த்தர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். நன்மையாக கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். தீமையாக அல்ல, நன்மையாகவே கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். ஆமென். கர்த்தர் இதை பார்த்துக்கொள்வார் என்று சொன்ன காரியங்களுக்கெல்லாம் கர்த்தரே முன்னின்று கர்த்தர் வழி நடத்தி நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்தி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தம் உயர்த்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பக்கம் மட்டும் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த பக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஆமென். இந்த இடம் கெடுங்கிற அளவுக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கிடுங்கிச்சு. ஆமென். உண்மையாகவே கிடுங்கிச்சு. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தேவ ஜனம் கூடியிருந்த இடம் அந்த அசைவு எப்பவும் உண்டாகணும். ஆமென். ரெண்டாவது பாருங்க, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற போராயுதம் ரொம்ப விசேஷமானது. என்னது தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் அதோட 11வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். 3 காரியம் இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. 3 முக்கியமான பகுதிகள். ஒன்று, மரணமே வந்தாலும் அதற்கு தப்பும்படிக்கு தங்கள் ஜீவனை பாராமல், நம்பர் 1 சொல்லுங்க பார்க்கலாம், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. 3 முக்கியமான காரியங்கள். ஒன்று, அவருடைய இரத்தத்தினால் உள்ள ஜெயம். ஆமென். நம்ம கையில் கர்த்தர் ஒரு போராயுதம் தந்திருக்கிறார். என்ன போராயுதம் சொல்லுங்க பார்க்கலாம்? இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஓகே. ரெண்டாவது என்னது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென். இந்த இரத்தத்தையும் சொல்லுங்க. சாத்தான் வந்து இந்த இரத்தம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்னு சொல்ல சொன்னால் கூட வாய் என்ன செய்யாது? சொல்லாது. எத்தனையோ பிசாசுகளை விரட்டுறதுக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அந்த பிசாசுகளை விரட்டுற நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லு அப்படின்னா அது சொல்லும், எனக்கு நாக்கெல்லாம் அங்கே கீழே இழுத்து வச்சிருக்கு, என்னால் சொல்லவே முடியலை அப்படின்னு சொல்லும். அது எப்போ அது வாயை திறந்து இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லுதோ அந்த செகண்டில் அந்த சரீரத்தில் ஒரு விடுதலை இறங்கி வர்றதை பார்க்க முடியும். அந்த ரத்தத்துக்கு என்ன இருக்குது தெரியுமா? ஜீவன் இருக்குது. ஹல்லேலூயா. எப்போ வாய் திறந்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமென். அந்த ரத்தத்தினால் உள்ள விடுதலை கர்த்தர் நமக்கு தந்து ஆஸ்வதிக்கிறவர். ஆமென். ஆமென். அந்த ரத்தத்துக்கு அவ்வளோ ஜீவனை கர்த்தர் தந்திருக்கிறார். ஒரு நாள் ஒரு சாத்தான் கூட்டத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இப்படி சொல்லும்போது சொன்னான், ஒரு சாத்தான் கூடிகை சேர்ந்து இருந்து ஆராதிக்கிற நேரத்தில் யாரோ ஒருவர் எழும்பி நின்றுட்டு இயேசுவின் ரத்தம் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த இயேசுவின் ரத்தம் சொன்ன அந்த செகண்ட்குள்ளாலேயே அந்த சிங்காசனத்தில் வீட்டிலிருந்த அந்த சாத்தான் தலைவர் என்ன செய்தார்னா டக்குனு கீழே விழுந்துட்டார், மயங்கி விழுந்துட்டாராம். ஒன்றா சொன்ன ஒரு வார்த்தை இருந்தது, இனிமேல் இந்த இயேசு என்ற வார்த்தை இங்கே எந்த மனுஷனோ எந்த நபரோ உச்சரிச்சிங்கன்னா அவங்க இந்த இடத்துல இருக்கவே முடியாது. பாருங்க, அந்த இயேசுவின் ரத்தத்துக்கோ இயேசு நாமத்துக்கோ அவருடைய ரத்தத்துக்கோ என்ன இருக்குது? கொஞ்சம் கூட மெதுவாக சொல்லுங்க. என்ன இருக்குது? நமக்கே ஜீவன் இருந்தால் தானே ஆமேன்னு சொல்ல முடியும். நமக்கே ஜீவன் இருந்தால் தானே ரத்தம்னு சொல்ல முடியும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ரத்தத்துக்கு என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. ஆமென். அன்றைக்கு விசுவாசித்த தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் வாயை திறந்து சொன்னாங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவ்வளோ வல்லமுள்ளது. ஒரு ரத்தம் கூட தனக்குன்னு எடுத்துக்கொள்ளாதபடி தன்னுடைய ஜீவன் முழுவதும் தனக்காக நம்ம உலகத்துக்காக கொடுத்த அந்த அன்பு எவ்வளோ விசேஷமானது.
ஹல்லேலூயா. அதில் யோவான் 2வது அதிகாரம் 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இருக்கிறார். எல்லாம் சேர்ந்து அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய ஒரே பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? இயேசுவின் ரத்தம் இல்லாமல் சுத்திகரிக்கப்பட, நம்ம வசனமே சொல்லுது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆமென். ரத்தம் இல்லாமல் நமக்கு பாவ மன்னிப்பு இல்லை. 1 யோவான் 1வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. வாசிங்க பார்க்கலாம். நமக்கு பாவம் இல்லை என்போம். 7வது வசனத்தை வாசிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 2 பாவம் இல்ல, வாழ்க்கையில் செய்த சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அது வல்லம் உள்ளது. ஹல்லேலூயா. அந்த ஆயுதத்தை பெற்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இயேசுவின் ரத்தத்தை பெற்றுக்கொண்டவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. முத்திரிக்கப்பட்டவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு விசேஷமான பாதுகாப்பை கர்த்தர் வச்சிருக்கிறார். என்ன பாதுகாப்பு தெரியுமா? சங்காரம் தூதன் உள்ளே என்ன செய்யலையா? பிரவேசிக்கலை. இந்த வசனத்தை எல்லாரும் வாசிக்கணும்னு நான் விரும்புகிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? யாத்ராம புஸ்தகம் 12வது அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட இடங்களிலெல்லாம் கர்த்தருடைய பாதுகாப்பை கர்த்தர் என்ன செய்திருந்தார்? வைத்திருந்தார். 12வது அதிகாரம் 22 23 வசனங்களை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்களா? சோப்பு கொழுந்துகளில் எடுத்து கிண்ணங்களில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அந்த இரத்தத்தை வாசல் நிலைகளில் மேற்சட்டங்களிலும் வாசல் நிலைகள் 2லும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவனும் வீட்டு வாசலை விட்டு கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதுக்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் அந்த இரத்தத்தை காணும்போது வாசப்படியை விலகி கடந்து போவான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ அழகான வார்த்தை சொல்லப்பட்டிருப்பாருங்க. கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதுக்கு வர ஒட்டாமல் வாசப்படியை விலகி கடந்து போவான். அப்போ அதுக்கு அடையாளம் என்ன? அதுக்கு அடையாளம் என்ன? ஆமாம், மெதுவாக சொல்லுங்க. அதுக்கு அடையாளம் என்ன? ரத்தம் என்ன செய்யப்பட்டிருக்கணும்? தெளிக்கப்பட்டிருக்கணும். ஆமென். எல்லா வீடுகளிலும் இயேசுவின் ரத்தம் என்ன செய்யப்பட்டிருக்கணும்? தெளிக்கப்பட்டிருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போது சில வீடுகள் வாசலில் சில உருவங்கள் இருக்குது. கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் இருக்கீங்களா? போனீங்களா? ஆமென். உங்கள் வீட்டு வாசலில் என்ன இருக்குது? ஆமென். உங்கள் இருக்கணும். ஆமென். தேவையில்லாத எந்த அசுத்த கிரியைகளும் வாசலுக்குள்ளால என்ன செய்யக்கூடாது? பிரவேசிக்க அனுமதிக்கக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? தேவன் அவங்களுக்கு ஒரு அடையாளமாக ரத்தத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எந்தெந்த வீடுகளில் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீடுகளில் சங்காரம் தூதன் உள்ளே என்ன செய்ய மாட்டான். ஆமாம் சொல்லுங்க. என் வீட்டுக்குள்ளே சங்கார தூதன் பிரவேசிக்க மாட்டான். இவ்வளோ பெரிய ஆயுதத்தை கையில் கர்த்தர் தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க? வீட்டு உள்ளே போகும்போது வெளியே வரும்போது இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தினால் முத்திரை போடுற கர்த்தர் அந்த ரத்தத்தை நம்ம கையில் கர்த்தர் தந்திருக்கிறார். ரத்தத்தோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த தனி நபரையும் குடும்பத்தையும் அதன் வீடுகளையும் அவருடைய சபைகளையும் தேசத்தை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறவர். கையில் தட்டி உற்சாகமாக சொல்லுங்க. கையில் எவ்வளோ உற்சாகமாக தட்ட முடியுமோ சத்துடைய
ஆதிக்கங்கள் இன்னைக்கு அநேக சங்கார தூதன் தலைப்பிள்ளை சங்காரம் முதல் தலைமுறைகளை வாரி கொண்டு போகிற அந்தகார கிரிய வல்லமைகள் சத்துடைய ஆதிக்கங்கள் முறியடிக்கப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு நேரத்துக்குள்ளால நீங்கள் கடந்து வந்திருப்பீங்கன்னா இன்னைக்கு சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். எந்த சத்துரு என்னை மேற்கொள்ள முடியாது, என் குடும்பத்தை மேற்கொள்ள முடியாது, என் வீட்டை மேற்கொள்ள முடியாது, என் சபை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் தந்திருக்கிற சபையில் இன்னும் ஆவில களி கூறக்கூடிய ஒரு அபிஷேகத்தின் வல்லமையை தேவன் நமக்கு தந்து ஆஸ்வதிக்கிறதுக்காக விசுவாசிக்கிற மாத்திரம் கையில தட்டி சொல்லுங்க, உங்க வீட்டை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார், உங்க குடும்பத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறார். சங்கார தூதனுடைய சக்திகளை இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறார். ஒரு தேவ அபிஷேகம் உங்களை தேடி வந்திருக்குது. உங்களை தேடி இல்ல, உங்களுடைய சுற்றிலும் உங்க வீட்டை சுற்றிலும் அபிஷேகத்தின் வல்லமை இப்போது ஊட்டப்பட்டிருக்கிறதுக்கா நல்ல உற்சாகமா கையில தட்டி சொல்லுங்க, ஆமென். தலைப்பிள்ளை சங்கார தூதன் இயேசுவின் நாமத்தினால அவருடைய இரத்தத்தினால் உள்ள விடுதலைனால அவனை ஜெயித்தார்கள். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அவனை ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை ஆராதிக்கிற பிள்ளைகளாக நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம மேல கர்த்தர் ஊற்றி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த ரத்தம் பாவத்தை போக்கும். இந்த ரத்தம் சங்கார தூதனை அழிக்கும். ஆமென். சங்கார தூதன் வராம கர்த்தர் தடுத்து நிறுத்தக்கூடியது அவருடைய ரத்தம். ஆமென். மூன்றாவது, இந்த ரத்தம் சாத்தானை ஜெயிக்க வைக்கும். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய மேன்மை கர்த்தர் நம்ம கையில் தந்திருக்கிறார். போராயுதத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். மாம்சத்தின்படி அதை ஜெயிக்கவே முடியாது. இயேசுவின் ரத்தம் நமக்குள்ளால இருந்துச்சுன்னா அதை நம்ம ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. சத்து நம்மளை மேற்கொள்ள முடியவே முடியாது. ஆமென். அடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆமென். சாட்சியின் வசனத்தினால், ஆமென், சாட்சியுள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. உங்களை பற்றி தெரியணும்னா குடும்பத்தில் ஒரு நபரை கூப்பிட்டு இவங்க யார், எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம கேட்டால் குடும்பத்து நபர் நம்மளை பார்த்து என்ன சாட்சி சொல்லுவாங்க? நல்லா சாட்சி சொல்லுவாங்கன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லியிருக்காங்க எத்தனையோ குடும்பங்களில், இவங்க வீட்டில் வந்தாலே சமாதானமாக இருக்கும், எங்கள் வீட்டில் வந்தாலே நிம்மதியாக இருக்கும், இவங்க வீட்டில் வந்தாலே சந்தோஷமாக இருக்கும். அப்படி சொல்கிற குடும்பத்துக்கு கர்த்தரை துதிக்கிறேன். அப்படி ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. சாட்சியின் வாழ்க்கை. ஆமென். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கேட்கணும், இந்த குடும்பம் எப்படி? ஹல்லேலூயா. இன்றைக்கி வரன் தேடி வர்றவங்க முதல்ல நம்மகிட்ட கேட்பாங்க, இந்த பிள்ளை எப்படி? நம்ம என்ன சொல்லுவோம்? நல்ல தங்கமான பிள்ளை. ஆமென். நம்ம அப்படி தானே சொல்லுவோம், தங்கமான பிள்ளை, கூட்டத்துக்கு ஒழுங்காக வருவாங்க, ஆராதிக்க வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏதாவது ஒரு வீக் பாயிண்ட்டை நம்ம யார்கிட்டும் போய் நம்ம என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். எங்களுடைய பழக்கம் அப்படி. ஆமென். நாங்கள் எந்த ஒரு பிள்ளையானாலும் எங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்குது, வர நாட்களில் நல்ல நிலைமைக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் வருவாங்க. அதனால் ஒரு பிள்ளையும் நாங்கள் விட்டு கொடுத்து பேசுகிறதே கிடையாது. ஆனால் அதே நபர் அந்த வீட்டுடைய பக்கத்தில் போய் இந்த நபர் யார், எப்படிப்பட்டவங்கன்னு கேட்டால் அவங்க டபார்னு அவங்க காரியத்தை என்ன செய்திருவாங்க, சொல்லிடுவாங்க. யாராலும் தடுத்து நிறுத்த. ஆனால் வரும் நாட்களில் அது அப்படியே வெளிப்படும். அப்படியே என்ன செய்யும்? வெளிப்படும். நம்ம எத்தனை வருஷம் ஆராதிக்கிறோம் என்பது முக்கியம் இல்லை, சாட்சியின் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். சாத்தானுக்கு ஒரு தந்திரம் உண்டு, என்ன தெரியுமா? நம்ம பலகீனங்கள் ஒன்றை எடுத்து பலகீனத்திற்குள்ளால் செயல்படக்கூடியவன் தான் சாத்தான். ஹல்லேலூயா. நமக்கு வீக் பாயிண்ட் யாருக்கு தெரியும் தெரியுமா? சாத்தானுக்கு தெரியும். நம்ம சாட்சியின் வாழ்க்கையை நம்ம பாதுகாத்து கொண்டா சாத்தான் அந்த இடத்துல நிற்கவே முடியாது. ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ கர்த்தர் அதில் ஒரு ஜெயத்தை கர்த்தர் கட்டளை எடுக்கிறார். விசுவாசிகளாக இருந்த தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய இரத்தத்தினால் ஜெயம் பெற்றுக்கொண்டாங்க. ரெண்டாவது வேதம் சொல்லுகிறது, சாட்சியின் வசனத்தினால அவங்களை மேற்கொண்டார்கள். கையில் தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாயில் சாட்சியின் ஜீவியம் இருக்கணும். ஆமென்.
வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது வசனம் நல்லா தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் பலன் அடைந்து சாட்சி சொல்ல பலன் நமக்கு வந்துட்டாலே நமக்குள்ளால ஒருவர் இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமென். அவர் இருந்தார்னா நம்மளை சும்மா இருக்க விடவே மாட்டார். எழும்ப வச்சு ஒரு சாட்சி சொல்ல வைப்பார். அதுவும் ஜீவனுள்ள சாட்சியை நிறுத்துவார். அந்த ஜீவனுள்ள சாட்சி ஆமென் சத்துருடைய ஆதிக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை அது பெற்றுக்கொள்ளக்கூடியது. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ சாட்சியின் வசனத்தினால அவனை என்ன செய்தார்கள்? கையில் இருக்க என்னது? சாட்சியின் வாழ்க்கை. ஆமென். 3 ஆயுதத்தை இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு கொடுக்கப்பட்ட 3 விலையேறப்பட்ட ஆயுதங்கள். நம்பர் 1 இயேசு நாமம், இரத்தம், சாட்சி. அடுத்து 4வது சாத்தானை என்ன செய்தாங்க? ஜெயித்தாங்க. அடுத்து வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 6வது அதிகாரம் 17வது வசனம், ரொம்ப முக்கியமான வசனம். கையில் கத்த நமக்கு ஒரு போராயுதத்தை தந்திருக்கிறார். ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனம். வாசிங்க பார்க்கலாம். ரெட்சன்யம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை என்ன செய்யுங்க? எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். உங்களுக்கு புரியும்படியா சொல்கிறேன். இன்னைக்கு கையில் வேதாமத்தை கொண்டு வந்தவங்க எல்லாரும் கைகளை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். நானும் காட்டுறேனே. வேதாமத்தை கொண்டு வந்தவங்க. ஆமென். உங்கள் கையில் இருக்க இந்த வேதாகமம் அது சாதாரணமானதல்ல. இதுக்குள்ளே இருக்கிறது ஒரு வசனங்கள் இருக்குது இல்லாண்டா. ஒவ்வொரு வசனமும் ஆவியின் பட்டயம். ஒவ்வொரு வசனமும் ஆவியின் பட்டயம். இதை குறித்து வேதம் சொல்லுது, இருபுறமும் கற்குள்ள பட்டயம். ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, இருபுறமும். இந்த வசனத்தை நம்ம எடுத்து வெட்டுனா, அடுத்தவங்க மேலே வெட்டுனா, நம்ம மேலே தப்பு இருந்துச்சுன்னா நம்மையும் வெட்டும். ஆமென். இந்த ஆவியின் பட்டயத்தோட விசேஷம் என்ன தெரியுமா? பட்டயம் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஆவியின் பட்டயம் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பட்டயம் இருந்தால் நீங்கள் எதையும் சாதிக்க முடியும். வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுற நேரத்தில் சாத்தான் வந்து வசனத்தின் மூலம் தான் சோதிக்கப்பட வந்தான் இல்லையா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்துவும் வசனத்தின் மூலம் தான் கர்த்தர் என்ன செய்தார்? ஜெயித்தார். ஆமென். வசனம் தெரிஞ்சிருந்தா சாத்தான் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். வசனத்தை கையில் வச்சிருந்தா போதாது. ஆமென். தலையின கீழே வச்சிருந்தா போதாது. தூங்கும்போது ஆமென் தலையின பக்கத்தில் வச்சிருந்தா போதாது. அதெல்லாம் ஒன்றும் நம்மளை பாதுகாக்காது. உள்ளே இருக்கிற வசனம் நம்மளை பாதுகாக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளே இருக்கிற வசனங்கள் நம்மளை ஜீவனுள்ளதாக மாற்றும். ஒரு தனிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷனுக்கு இந்த எபேசியர் 6வது அதிகாரத்தில் சில ஆயுதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த ஆயுதம் பெற்றவங்க இந்த உலகத்தினுடைய சகல காரியங்களை ஜெயிக்கக்கூடிய கிருபை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்து பலப்படுத்துவார். விசுவாசிக்கிறவங்க கையில் தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். இரட்சணியம் என்னும் தலை சீரா. ஆமென். ஒரு மார்பகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். விசுவாசம் என்னும் பட்டயத்தை கையில் கொடுத்திருக்கிறார். ஆவியின் பட்டயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். கால் ஆயத்தம் என்னும் பாதரட்சை கையில் என்ன செய்திருக்கிறார்? காலில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் பெற்றவங்க சத்ருவை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. நமக்கு என்னெல்லாம் போராட்டம் உண்டு? வாசிங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன உண்டு? ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யுங்க? தரித்து கொள்ளுங்க. விசுவாசிக்கிறோர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கையில் கத்தை தந்திருக்கிறாரா? அவருடைய நாமத்தை தந்திருக்கிறாரா? அவருடைய ரத்தத்தை தந்திருக்கிறாரா? அவருடைய சாட்சியின் வசனத்தை தந்திருக்கிறாரா? ஆவியின் பட்டயத்தை எல்லாம் இருக்கு. ஆனால் உபயோகப்படுத்த நமக்கு தெரியலை. எல்லாம் இருக்கு, அதை பிரயோஜனப்படுத்த நம்மளால் புரிந்து கொள்ள முடியலை. ஆமென்.
ஹல்லேலூயா. அதை செயல்படுத்த நமக்கு தெரியல. கையில் வச்சிருக்கிறோம், ஆனால் பயந்து போய் இருக்கிறோம். கையில் வச்சிருக்கிறோம், கவலைப்பட்டு இருக்கிறோம். கையில் வச்சிருக்கிறோம், சத்துரு நம்ம மேற்கொள்ள இடம் கொடுக்கிறோம். கையில் வச்சிருக்கிறோம், ஜபத்தினால் அதை ஜெயிக்க நம்மளால் முடியலை. ஹல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆயுதங்கள் எவ்வளோ விசேஷமானது. அதை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. கடைசியாக ஒரு ஆயுதத்தை கூட சொல்ல விரும்புகிறேன், ரொம்ப முக்கியமானது. எல்லாம் இருந்தாலும் நம்முடைய கையில் கர்த்தர் இன்னும் ஒரு விசேஷமான ஆயுதத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். ஒரு வசனம் வாசிங்க. ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை கர்த்தர் என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆவியினால கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? உயிர்ப்பி. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ளால இருந்தா ஒரு உயிர்ப்பிக்கப்படுற ஒரு அனுபவம் நமக்குள்ளால வரும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் பரபரப்பாக இருக்கிறதுனால ஒரு பாட்டை நம்ம பாட விரும்புகிறேன். இயேசு ரத்தம் ஜெயம் தரும். பிள்ளைகளுக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. 3 லைன் நம்ம இப்போ பாட போகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம் தரும், இயேசுவின் ரத்தம் சுகம் தரும், இயேசுவின் ரத்தம். எல்லாம் சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். படியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஒரு முறை கூட வாசிங்க பார்க்கலாம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அவ்வளோ விசேஷமான கிருபையை கர்த்தர் இந்த ஆவிக்குள்ளால கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆவியானுடைய பலன் தேவனுடைய பிள்ளைக்குள்ளால இறங்கும்போது ஆவியானவர் ஆமென் நமக்கு எதிராக வருகிற சத்துருக்களின் சேனைகளை முறியடிக்கக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். இன்னும் சொல்ல போனால் பாவம் செய்யாதபடி அது தடுத்து நிற்க கர்த்தர் கிருபை தருகிறார். ஹல்லேலூயா. ஒரு சோதனை வர்றதுக்கு முன்னாலே ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார்னா முன்கூட்டியே கர்த்தர் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோதனை வர்றதுக்கு முன்னாலே ஜெயிக்கக்கூடிய கிருபையை ஆவியை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளால கர்த்தர் தந்து ஆஸ்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஆவியின் அபிஷேகம் ஒரு பிள்ளைக்குள்ளால இறங்கி வருமானால் அது பயங்கரமான ஆயுதம் உள்ளதாக காணப்படுகிறது. மட்டும் அல்ல, சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக, பாவங்களை ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக, உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக கர்த்தர் நமக்கு தந்து ஆஸ்வதிக்கிறார். விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறார், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்களாய் இராமல் ஆவியின்படி போர் செய்கிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கி எத்தனை பேராலும் சொல்ல முடியும், நான் ஆவிக்குரிய போர் ஆயுதம் உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் நம்மை அபிஷேகிப்பாராக. ஆமென். நம்முடைய கையில் கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த போர் ஆயுதங்கள் எல்லாம் நம்ம கையில் இருக்குது. ஆனால் அதை உபயோகப்படுத்த வேண்டிய விதத்தில் உபயோகப்படுத்தினால் எல்லா சத்துடைய ஆதிக்கங்களை முறியடிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தந்து பலப்படுத்துவார். விசுவாசிக்கிற மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.